வாக்குத்தத்தங்களை வாசிப்பா, தேடணும். பைபிளை சும்மா படிக்கக்கூடாது. சிலர் இந்த நூல் போட்டு படிப்பாங்க. அப்ப நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்ன பைபிள்ல வந்து நூல் போட்டு படிக்கணும்னு தெரியுமா? காலையில கர்த்தாவே பேசும் சொல்லிட்டு ஒரு நூல் எடுத்து பைபிள் நடுவில் போட்டு டக்குன்னு திருப்புனா அக்லி ஜோசியம். சில இடத்துல போய் பாத்தீங்கன்னா பெரிய கட்டு வச்சிருப்பான். ஐயா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ஜோசியம் பார்க்கணுமே. அப்படியா தம்பி, இந்த நூலை போட்டு இழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டுக்கு நடுவில் அப்படி நூலை போட்டோன்னே எந்த கட்டை வருதோ அதுல பாப்பான். பாத்தியா என்ன படம் வந்திருக்கு பாத்தியா? ஒரு குரங்கு படம் வந்திருக்கு. உன் மனசு மேலுங்கில் அலைப்பாயுமே. ஆமா, யாருக்காவது அலைப்பாயாம இருக்குமா? கோமால கிடக்கிறவங்க சும்மா கிடக்கும் மனசு. மத்த எல்லாருடைய மனசுமே குரங்கு தான், சுத்திட்டு தான் இருக்கும். உன் மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குமே. ஆமா, இதை பார்த்தா இது வேணும், அதை பார்த்தா அது வேணும் நினைப்பே. ஆமா, இதெல்லாம் மனிதர்களுடைய குணம். ஜோசியக்காரன் சொல்ல சொல்ல ஆமா ஆமா ஆமான்னு சொல்லும். அது மாதிரி அது அங்க இருக்கும் போது இப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டமே. நாடியில அந்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஓலை சுவடிகளில் வந்து நூல் போட முடியாது.